சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 3 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 3ஐ நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். நெருக்கத்தின் நேரத்தில் நிம்மதியாக இருப்பது எப்படி என்று தாவீது சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம், தாவீதினால் பாடப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதமானது காணப்படுகிறது. மக்னாயும் காடுகளில் 1.25 வருஷம் அப்படின்னா ஸ்தோத்திரம், ஒரு 15 மாதம் ஸ்தோத்திரம் அவர் அந்த மக்னாயும் காடுகளில் இருந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அதில் 1.25 வருஷம் சுற்றிட்டு இருந்திருக்கிறார். அப்படி சுற்றிட்டு இருந்த அந்த நேரத்தில் பாடப்பட்ட ஒரு பாட்டாகிய சங்கீதம்தான் இந்த 3வது சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மக்னாயும் காடுகளில் 55ஆம் சங்கீதத்தையும் அங்குதான் அவர் பாடியிருக்கிறார். சங்கீதம் 55 அதையும் அந்த மக்னாயும் காடுகளில் தான் பாடியிருக்கிறார். இன்னும் மக்னாயும் காடுகளில் இன்னும் அநேக சங்கீதங்களையும் அவர் பாடி அமைத்திருக்கிறார். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் படிப்பில் என்றால் படிக்க பார்க்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 17:24. ஸ்தோத்திரம். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான், அப்சலோமும் சகல இஸ்ரவேலரும் கூட யோர்தானை கடந்தான். பாருங்கள், தாவீது மக்னாயும் காடுகளில் வந்துட்டாரு. வந்து அந்த மக்னாயும் காடுகளில் தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறதாக சொல்லப்படுகிறது. அப்சலோமுடைய ஆட்களும் பின்தொடர்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது மக்னாயும் காடுகளுக்குள் வந்துட்டார். மக்னாயும் காடுகள் என்று சொல்லுகிறது, அது ஒரு பெரிய காடுகள். அந்த காட்டிலே இவர் பிரவேசித்து 1.25 வருஷம் அந்த காட்டுக்குள் இருந்திருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 1.25 வருஷம் மக்னாயும் காடுகளுக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. சொந்த மகன் அப்சலோம் அவருடைய காரியங்களை முன்னிட்டு அவர் எதிர்த்து நின்று சண்டையிடாமல் என்ன செஞ்சிட்டாரு, ஓடி வந்துட்டார். சொந்த மகன்கிட்ட அவர் சண்டையிட ஒரு இது இல்லாமல் அப்படியே வெளியே வந்துட்டார். பாருங்க, வெளியே வந்து 1.25 வருஷம் அப்சலோமுக்காக மக்னாயும் காடுகளில் சுற்றி தெரிஞ்சிருக்கிறார். ஆனாலும் அவன் குறி வச்சு அவங்கள பின்தொடர்வதிலே சில காரியங்களை செய்திருக்கிறார். அப்படி ஒரு ஸ்தோத்திர காரியங்களை பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த மாதிரி சங்கீதங்களை, இன்னும் சில சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். இதில் காலையில், இரவில், பகலில் எந்த சங்கீதங்களை எந்தெந்த நேரத்தில் எழுதினார், பாடினார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சங்கீதம் 3ஆம் சங்கீதத்திலே 5ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது படிங்க பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறார் பாருங்க, படிங்க. நான் படுத்து நித்திரை செய்தேன், நான் படுத்து நித்திரை செய்வேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். பார்த்தீங்களா, விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இது காலையில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். பார்த்தீங்களா, காலையில் எழுதப்பட்ட ஒரு காலை நேரத்தில் பாடின ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. 3வது சங்கீதம் காலையிலே எழுதப்பட்ட சங்கீதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே மாதிரி 6 சங்கீதங்களை பாடினார். இப்போ 4 சங்கீதம் 4:8 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 4:8. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமாம், இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது ஒரு இரவில் எழுதியிருக்கிற ஒரு சங்கீதம். பார்த்தீங்களா, இரவு நேரத்தில் எழுதப்பட்ட சங்கீதம், பாடப்பட்ட சங்கீதம்.
இந்த சங்கீதம் வந்து இரவுலே பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை கருதுகிறார். அடுத்தது நீங்கள் 5:3 படிங்களேன். சங்கீதம் 5:3. கர்த்தாவே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். என் சத்தத்தை கேட்டருளுவீர் என்று சொல்கிறார். பார்த்தீங்களா, காலையில் எழுதப்பட்ட சங்கீதம் 5ஆம் சங்கீதம். 5ஆம் சங்கீதம் வந்து காலையில் எழுதப்பட்டது. அடுத்து நீங்கள் 6ஆம் சங்கீதம் 6 படிங்க பார்க்கலாம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கினேன். என் கட்டிலை நினைக்கிறேன். பார்த்தீங்களா, என் கட்டிலை நினைக்கிறேன்லாம் சொல்றார். அப்போ அந்த இரவு முழுவதும் பாடப்பட்ட சங்கீதம் 6வது சங்கீதம். 6வது சங்கீதத்தை இரவெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார்? பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி ஒரு 6 சங்கீதங்களை மக்கனாயும் காடுகளிலே அவர் வந்து எழுதியிருக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே மாதிரி இந்த சங்கீதத்தை வந்து அவங்க மாறி மாறி வாசிச்சிருக்கிறாங்க, வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் இப்போ வந்து ஸ்தோத்திரம், இந்த சங்கீதத்தை அந்த கோணத்திலே நாம் அதை வாசிக்கலாம். சங்கீதம் 1, 2 அந்த சங்கீதத்தை ஆராதனை தலைவன் வாசிக்கணும். அப்படின்னா 3ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனம் என்று சொல்லும்போது ஆராதனையினுடைய தலைவன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அப்போ ஸ்தோத்திரம். அடுத்தது 3லிருந்து 6 வசனங்கள் சபையார் வாசிக்கணும். சொல்லுங்கள், யார் வாசிக்கணும்? சொல்லுங்கள், யார் வாசிக்கணும்? அப்போ சபையார் வாசிக்கணும். 3லேருந்து 6 வந்து சபையார் வாசிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போ இந்த சங்கீதத்தில் எல்லாம் கவனிக்கணும். அதே போல் நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1-2 வசனங்களை ஆராதனை தலைவன் அப்படின்னா லேவியர், ஆசாரியர் அவர்கள் வாசிக்கிறதான சங்கீதம் பகுதி. அடுத்தது 3லேருந்து 6 வசனங்கள் வந்து சபையார் வாசிக்கணும். அப்புறம் 7 வந்து ஸ்தோத்திரம் ஆராதனை தலைவன் வாசிக்கணும். 8 வந்து அனைவரும் சேர்ந்து வாசிக்கணும். கடைசி வசனத்தை வந்து எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். ஓகே, அப்படி நம்ம இப்போ வந்து சங்கீதத்தை படிக்க போகிறோம். 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிப்பேன். அடுத்த ஸ்தோத்திர வசனங்கள் 3லேருந்து 6 வசனங்கள் வரை நீங்கள் வாசிக்கணும். அப்படியே கரெக்டாக வச்சுங்க. அடுத்தது 7வது வசனத்தை நான் வாசிப்பேன். அப்புறம் அடுத்த வசனத்தை 8வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கணும். இதுதான் யூதர்கள் முறைப்படி வந்து இந்த சங்கீதத்தை அமிதமாக அங்கே வாசிச்சிருக்கிறாங்க. ஓகே, வாசிக்கலாமா? கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையினாலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகர்த்து போட்டீர். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. ஓகே, நம்ம கர்த்தருடைய கிருபையினாலே நாம் இவ்விதமாக ஸ்தோத்திரம் இந்த சங்கீதத்தை நாம் இப்பொழுது வாசித்து முடித்திருக்கிறோம். இதில் 3ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அப்சலோம் தாவீதை ஸ்தோத்திர பாருங்கள் விரோதமாய் எழும்பினான். தாவீதுக்கு விரோதமாக மகன் அப்சலோம் எழும்பினான். அப்படி எழும்பி ஸ்தோத்திர காரியத்தை அவர் எப்படி செய்கிறார் பாருங்கள். 3:1 கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள். இந்த வாசனத்தை அவர் சொல்லும் பொழுது மகன் அப்சலோம் தனக்கு விரோதமாக எழும்பிவிட்ட அந்த சூழ்நிலை நினச்சி
அவர் சொல்லுகிற அந்த காரியம், எவ்வளவாய் எனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் என்று அங்கே அவர் அழகா சொல்லுகிறார் பாருங்கள். அல்லேலூயா. ஆகவே அவ்விதமாக ஸ்தோத்திரம் அந்த பெருகி இருக்கிற காரியங்களை அவர் அங்கே சொல்லுகிறார். அடுத்து நீங்க 3:2 ஸ்தோத்திரம் ஆத்துமாவை குறித்து பேசுகிறார். அல்ல, நீங்கள் ஆத்துமாவை குறித்து அவர் பேசுகிறார். 2வது வசனம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பாருங்கள், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்களாம். தாவீதுக்கு அவன்கிட்ட ரட்சிப்பு இல்லை, தாவீதுக்கு அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, தாவீது அவ்வளோதான் என்று சொல்லி அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துவதாகவும் ஒரு மாதிரி எல்லாரும் பேசுகிறார்கள். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று. அல்லேலூயா. ஆமாம், இவ்விதமாக ஸ்தோத்திரம் தாவீதை அன்னைக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள். நீங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்க பார்க்கலாம். படிங்க. 2 சாமுவேல் 11:3. அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். ஆமா, இந்த ஸ்தோத்திரம் இந்த விஷயத்தை அவர் பண்ணதுனால அவர் தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி பட்சேபாலுடைய காரியத்தில் தாவீது இப்படி செய்ததுனால எல்லாரும் அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, தேவனிடத்தில் ரட்சிப்பு கிடையாது, இவன் தேவனை ரொம்ப பிரச்சனையாக இது பண்ணிட்டான் என்று சொல்லி அவனை ரொம்ப மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பேசுகிறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பேசுகிறாங்க. ஆனால் பாருங்கள், அதை ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ஒரு சகிச்சு தான் போகிறேன். அவ்வளோ பயங்கரமாக பேசுகிறார்கள். பட்சேபாலுடைய விஷயத்தில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, ரொம்ப பயங்கரமாக பேசுகிறார்கள். ஆமாம், ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது. 55ஆம் சங்கீதத்தை அவர் அங்கே தான் எழுதுறாரு, அங்கே தான் பாடுறாரு. 55ஆம் சங்கீதம் பட்சேபாலிடத்தில் தாவீது செய்த அந்த காரியங்கள்னால தான் ஸ்தோத்திரம் அங்கே என்ன பண்ண அவருடைய சத்ரு தாவீதை விட்டு விலகி போகிறதெல்லாம் ஸ்தோத்திரம் அங்கே குறிக்கிறது. அந்த சங்கீதம் அதனால் எழுதப்பட்ட பாடப்பட்ட ஒரு பாட்டு தான் ஸ்தோத்திரம். தேவன் தாவீதினுடைய பாவங்களை மன்னித்த பிறகு அந்த காரியங்களை அந்த இடத்துல அவர் செயலாற்றுகிறார். அப்படி ஸ்தோத்திரம் 2 சாமுவேல் புஸ்தகத்தில் பட்சேபாலுடைய விஷயத்தை அவர் அங்கே கொண்டு வருகிறார். அதன் மூலமாக தான் இவர் இவ்வளோ பெரிய தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அநேகர் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம கேட்குறோம். ஸ்தோத்திரம் அப்படியாக செயல்படுகிறார். அடுத்து நீங்கள் சங்கீதம் 3:3 வாசி பார்க்கலாம். கெட்ட குமாரன் ஸ்தோத்திரம் தலையை உயர்த்துவது போல இங்கே பாவம் செய்த பிறகு சங்கீதக்காரன் ஆகிய தாவீதின் நிலையை உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. படிக்க பார்க்கலாம். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். இது கெட்டகுமாரனுடைய சூழ்நிலை எப்படி அமைஞ்சதோ, இளையகுமாரனுடைய நிலைமை அது மாதிரி ஆண்டவர் ஒரு காலத்தில் ஒரு ஸ்தோத்திரம் மீறி போகிற அந்த அனுபவத்தை முடிச்சுட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு பெற்று ஆண்டவர் மறுபடியும் அவருடைய தலையை உயர்த்துகிற ஒரு அனுபவத்தை தான் இந்த வசனத்திலே 3வது சங்கீதம் 3வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த அவ்விதமாக கர்த்தரை அவரை மகிமைப்படுத்துகிறார். 3:3 சோத்திரம் கெட்ட குமாரனுடைய நிலைமை மாறி எப்படி அவன் இளையகுமாரன் தகப்பனுக்கு ஏற்ற குமாரனா திரும்பி வந்தானோ, அவனை தலையை உயர்த்தி அழகு பார்த்தாரோ, அதே மாதிரி தான் இப்போ இந்த அருமையான ஸ்தோத்திரம் அருமையான தாவீதும் அவ்விதமான குறைபாடுகளில் ஸ்தோத்திரம் இருந்து ஸ்தோத்திரம் மக்னாயிம் காடுகளில் 1.25 வருஷம் அலைஞ்சு திரிஞ்சு அதில் தன்னுடைய பாடுகள் எல்லாம் பட்டு அழுது கண்ணீர் விட்டு கதறி பலவிதமான காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி தன்னை தாழ்த்தி அதுக்கப்புறம் தேவன் பாவத்தை மன்னித்து உயர்த்தின பிறகுதான், அந்த உயர்த்துகிற அனுபவத்துக்கு நேராக கொண்டு வந்த பிறகுதான் இந்த சங்கீதங்களை மக்னாயிம் காடுகளில் அவர் பாடுகிறதாக வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம் 4, 3, 4, 5, 6 சங்கீதங்கள் எல்லாம் அதில் பாடப்பட்ட ஒரு பாட்டு தான் இந்த பாடல்கள்.
ஆகவே ஸ்தோத்திரம். இன்னும் பாவ அறிக்கையின் சங்கீதம் என்று பல சங்கீதங்களை வேதாமத்திலே பார்க்கிறோம். அதெல்லாம் தாவீதுனுடைய பாவத்தினாலே அவர் அறிக்கை பண்ணி அழுது புலம்பின ஒரு சங்கீதங்கள் தான் அந்த சங்கீதங்களும். ஆகவே இப்பொழுது அடுத்தது நீங்க ஸ்தோத்திரம் 4வது வசனம் படிக்கலாம். 4வது வசனம் படிங்கம்மா. 3 நாள் படிங்க. ஐயோ, நான் கர்த்தரை நோக்கி பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து நல்லா கவனிங்க. அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு அவர் செவி கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்க. 4வது வசனம், சியோன் மலை பரிசுத்த பர்வதம் என்கிற அந்த இடத்திலிருந்து தேவன் அவருக்கு செவி கொடுக்கிறதாக அவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த இடத்தை நீங்கள் பார்க்கலாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 அந்த சியோன் பர்வதத்திலிருந்து தான் கர்த்தர் பேசுகிறார். படிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 1-5 படிங்க, சீக்கிரம் படிங்க. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்து தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் மேய்த்து வருகிறான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று கொண்டு அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அப்பொழுது அதை உற்று பார்த்து, முட்செடி அக்கினியால் எரிகிறது என்ன? ஜுவாலித்து எரிந்ததும் அது வெந்து போகாமல் இருந்து அப்பொழுது மோசே அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் பேசுகிற இடம் சியோன் பர்வதம் என்று சொல்லுகிறது, சியோன் மலை என்று சொல்லுகிறது, கர்த்தர் பேசுகிறதான ஒரு இடம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, தாவீது 4வது வசனத்தில் அவர் சொல்லும்போது அவர் சியோன் அந்த பர்வதத்திலிருந்து ஆண்டவர் என்னோடு பேசுறாரு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். மோசைகிட்ட பேசின அந்த காரியங்களை வச்சு தான் சங்கீதக்காரனாகிய தாவீது தெளிவாக சொல்றாரு. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய வார்த்தையை கேட்டு சியோன் பர்வதத்திலிருந்து எனக்கு என்ன செய்தார், உத்தரவருளினார், என்னை கேட்டருளினார் என்று சொல்லி அவ்விதமாக அவர் அங்கே சொல்லுகிற அந்த காரியத்தையும் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் அப்படிங்கிற பார்க்கலாம். 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 5ஆம் அதிகாரமா 5:26 ஸ்தோத்திரம் 25 படிங்க. 2 சாமுவேல் 5:25. கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தியரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். தேவனுடைய உத்தரவினாலே அவர் சில விஷயங்களை நிறைவேற்றுகிற ஒரு அனுபவத்தை அதில் சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 1:17 படிங்க. 17-18. 2 பேதுரு 1:17-18. ஸ்தோத்திரம். சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவுக்காக தொழுது கொள்கிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கலாவும் பயத்துடனும் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் சார் இந்த மாதிரி அவருடைய காரியங்களை ஸ்தோத்திரம் அந்த சியோன் பர்வதத்திலிருந்து அவர் செய்யக்கூடிய சில விஷயங்களை அவர் அப்படி சொல்கிறார். நீங்கள் சங்கீதம் 3:6 படிங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 3:6 6ஆம் வசனம் படிங்க. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமா, நான் பயப்படேன் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அந்த 10,000 என்று சொல்லுகிற 10,000 என்பதற்கு எண்ணிக்கைக்கு நல்லா கவனிங்க, அடங்காது. ஒரே ஸ்தோத்திரம், ஒரே வார்த்தைக்கு இணையாக அந்த யூதர்கள் பயன்படுத்தும் வார்த்தை 10,000. ஸ்தோத்திரம். அந்த 10,000 என்று சொல்லுகிறது ஸ்தோத்திரம், அது ஏராளமான ஒரு காரியங்களை குறிக்கிறது. ஆனால் அது யூதர்கள் எப்போதும் யூஸ்வலாக பயன்படுத்துகிற வார்த்தை. எப்போதும் யூதர்கள் 10,000 என்று சொல்வார்கள். அந்த வெளிப்படுத்தின விஷயம்லாம் பார்க்குறோம்ல, அந்த சில காலம் அந்த ஒரு 10 நாள் உபத்திரப்படுவார்கள் எப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி சில பழமொழிகள் யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் உள்ள ஒரு காரியம்தான் 10,000 என்கிற சொல். 10,000 என்பதற்கு எண்ணிக்கைக்கு அடங்காத, ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம், எண்ணிக்கைக்கு அடங்காத ஓரே என்கிற வார்த்தைக்கு இணையாக பயன்படுத்துவாங்க. ஓரே, ஸ்தோத்திரம், ஓரே என்கிறதான ஒரு வார்த்தை. அது எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் என்று சொல்கிறாங்க. 10,000 என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு இல்லாமல் அது ஏராளமான, ஸ்தோத்திரம், என்று ஏராளம் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், அப்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. அது எண்ணிக்கைக்குரியது அல்ல. 10,000 என்று சொல்லுகிறது எண்ணிக்கைக்கு உரியது அல்ல. அவர் எல்லாரும் சொல்லும்போது 10,000 என்று சொல்லுகிறது அது 10,000 தான் சில இடத்துல குறிக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம என்ன 16,000 அப்படிலாம் குறில்ல. ஆனால் இங்கே சிலர் நம்ம அதை என்ன செய்வோம்னா 16,000 அப்படின்லாம் நினைப்போம். ஸ்தோத்திரம். இது யூதர்கள் பயன்படுத்துகிற ஒரு 10 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் 10 நாள் 10 நாள் என்று சொல்வார்கள். அது வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பார்க்கணும். அது யூதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை. ஆகவே அதுனா 10 நாள் சொன்னால் ஏராளமான ஒரு நாட்கள், எண்ணி முடியாத ஒரு நாட்கள். அது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அது போய்விடும். ஸ்தோத்திரம். சார், வசனம் 7 படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லோரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். துன்மார்க்கருடைய பற்களை எல்லாம் நீ என்ன பண்ணீங்க? தகர்த்து போட்டுட்டீங்க என்று சொல்லி இந்த ஸ்தோத்திரம், எழுந்தருளும் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் எழும்ப பண்ணுகிற, ஆண்டவரை உயர்த்தி சொல்லுகிற, புகழ்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக அதை சொல்லி தேவனை தனது பக்கமாக இழுத்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த வசனம் நமக்கு குறிக்கிறது. ஆகவே அவரை தேவனை தமது பக்கமாக அவரை இழுத்து கொள்ளுகிறார். அப்படி நம்ம ஒரு ஜபங்களிலும் நம்ம ஜெபிக்கிற அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவரை நம்ம பக்கம் இழுத்துக்கணும். நம்ம ஜபங்கள் இயேசு கர்த்தரை நம்ம பக்கம் இழுத்து கொண்டு வரணும். அப்படிப்பட்ட ஜபமாக இருக்கணும். பேருக்கு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அப்படி எந்திரிச்சு ஓடுறது அதெல்லாம் இல்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஜபத்தை பண்ணோம் அப்படின்னா தேவன் நம்ம பக்கம் சாஞ்சிடணும், தேவன் நம்ம பக்கம் வந்துடணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்தை நாம் உடையவர்களாக ஸ்தோத்திரம் நாம் செயல்படுத்தி ஆண்டவரை மையப்படுத்த வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, அடுத்த 8ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமா, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவருடைய ஆசீர்வாதம், தேவருடைய ஆசீர்வாதம் அவருடைய உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. இது ஸ்தோத்திரம் யோனாவின் சங்கீதம். இது யோனாவின் சங்கீதத்தில் வருகிற வார்த்தை. யோனா பேசுகிற வார்த்தை. மீன் வயிற்றிலே யோனா ஜெபம் பண்ணும்போது சொல்லுகிற வார்த்தை இந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேய மொழியில் நெருப்பு என்று, அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்தால் நம்முடைய ஆத்மா மௌனமாயிற்று. அடுத்தது 2வது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிற இடத்தை தான் பரிசுத்த பூமி என்று கருதி சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவன் தரிசனம் கொடுக்கிற ஒரு இடம் அதுதான் பரிசுத்த பூமி என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிற இடத்தை அப்படியே பரிசுத்த பூமியாக கருதி அதை மதிப்பு கொடுக்கும்போது அதை அப்படி மதிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுது. 3 நம்பிக்கையோடு இருக்க, பயத்துக்கு இடம் கொடுக்க கூடாதீர்கள். நல்லா போனீங்க. நம்பிக்கையோடு இருக்க, ஸ்தோத்திரம், பயத்திற்கு இடம் கூடாதீர்கள்.
கொடாதீங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை வந்து 3 விதமான காரியங்களை அது வெளிப்படுத்துகிறது. எபிரேய சொல்ல மொழி நெருப்பு என்று என்ன இது? ஸ்தோத்திரம். ஜெபம் செய்த சங்கீதம். யோனா மீனின் வயிற்றில் பண்ண ஜெபம். ஸ்தோத்திரம். அவர் நீ யோனா படித்து பார்த்தீங்கன்னா அதில் மீனின் வயிற்றில் போன பிறகு கர்த்தாவே ரட்சியும் என்று சொல்லலாம் அவர் கூப்பிடுறார், கூப்பிட்டு பேசுகிறார் யோனா. அது மாதிரி இப்போ அந்த யோனாவின் ஜெபம் தான் இங்கே இவர் சொல்கிறார். மக்கனாயும் காடுகளில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று சொல்லி. அவ்விதமாக இதற்கு அர்த்தம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்கள். எபிரேய மொழியில் வந்து அது எபிரேய மொழிகளுடைய தொகுப்பு. ஸ்தோத்திரம். என்னை ரட்சியும் என்பதற்கு ரட்சியும் என்பதற்கு 3 விதமான காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது? மௌனமாக இருக்கிறது. அடுத்தது கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கிற இடத்தை பரிசுத்த பூமியாக கருதி அதை ஸ்தோத்திரம் நினைக்கிறார்கள். 3, நம்பிக்கையோடு இருக்க ஸ்தோத்திரம் பயத்துக்கு இடம் கூடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த ரட்சியம் என்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஜெபத்திற்கு அர்த்தத்தை எபிரேய சொற்களில் இவ்விதமாக கொண்டு வராங்க. சரி, இருக்கட்டும். அதனால் ஸ்தோத்திரம். அடுத்தது 4ஆவதும் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை விசாரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும் ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கவும் என்று ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம யார் விசாரிக்கிறாங்களோ, நம்ம மேலே யார் அன்பு வச்சிருக்கிறாங்களோ, நம்ம மேலே யார் கரிசனையாக இருக்காங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் என்கிற ஒரு சூழ்நிலையும் அது குறிக்கிறது. அந்த ஒரு ஜெபம் பார்த்தீங்களா, அந்த 8வது வசனத்தில் உள்ள ஒரு ஜெபம் 4 விதமான காரியங்களை அது வெளிப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம். அது 4 விதமான சம்பவங்களை எபிரேய மொழியில் அர்த்தமாக கொண்டு வராங்க. ஸ்தோத்திரம். ஒன்று என்னது? தேவனுடைய பிரசன்னத்தினால நம்முடைய ஆத்மா மௌனமாக இருக்கிறது. கர்த்தருடைய அடுத்த 2வது கர்த்தருடைய வெளிப்பாடு கொடுக்கிற இடத்தை பரிசுத்த பூமியாக அதை கருதப்படுகிறது. 3வது நம்பிக்கையோடு இருக்க பயத்துக்கு இடம் கூடாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களை விசாரிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 4 விதமான இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதில் வருது அப்படின்னா, இந்த 8வது வசனத்தில் ஜெபிக்கும் போது அதை கொண்டு வராங்க. 4 விதமான எபிரேய மொழியில் வந்து அது அர்த்தமாக சொல்லப்படுகிறது. 4 காரியங்களை சொல்லப்படுகிறது. அதை ஸ்தோத்திரம். நம்ம ஒரு மொழியில் நம்ம படிக்கிறோம் தமிழில், ஆனால் எபிரேய மொழியில் வந்து அது 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விதமாக இந்த வார்த்தையில் சொல்லி அதை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம், தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? இவ்வளோ நேரம் நம்ம வாசித்தோம். நல்ல 8வது சங்கீதத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இது ஸ்தோத்திரம். இந்த 3வது சங்கீதத்தை தியானிச்சிருக்கிறோம். 8 வசனங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த 3வது சங்கீதம் மக்னாயும் காடுகளில் 1.25 வருஷம் இருக்கும்போது ஸ்தோத்திரம் அவர் இந்த சங்கீதங்களெல்லாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். இதில் 3, 4, 5, 6 சங்கீதங்களையும் அவர் அங்கே தான் பாடியிருக்கிறாரு. அதில் சில சங்கீதங்களை காலையில் பாடியிருக்கிறார், சில சங்கீதங்களை இரவு பாடியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு சங்கீதங்களையும் எந்தெந்த நேரத்தில் பாடினார் என்று சொல்லி நம்ம அழகாக நம்ம கேட்டோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இவட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை எங்களோடு நீ பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய சமூகம் கூட இருந்து எங்களை வழி நடத்திட்டோம். சகல தீமைகளை காத்துக்கொள்ளும், அதிசயங்களை காணப்படணும். கனமைமை துதியெல்லாம் அவங்களுக்கே தருகிறோம். இந்த பகல் முழுவதும் நாங்கள் உடைய சித்தஞ்சை கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட். ஸ்தோத்திரம். செல்வி ஜோமன்.